ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் இன்றைக்கி வெளியே போகிறோம். வெளியேனா எங்கேயும் இல்லை. ஓகே. ஹாய். யா, ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் இந்தியன் ஓகேம்மா அங்கேருந்து கொஞ்சம் இந்தியன் க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுவோம். அதுவே லேட் ஆகிடும். ஸோ வீட்டில் யாரும் இல்லாததுனால நாங்கள் எல்லோரும் தான் கிளம்பணும். வீட்டில் யாரும் இல்லாததுனால எல்லாருமே தான் கிளம்பணும். அதனால் எல்லோரும் கிளம்பிட்டோம். நான் இன்னும் ட்ரைவ் பண்ண முடியாது. இந்த ஊரில் நான் இன்னும் ட்ரைவ் பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட லைசன்ஸ் இல்லை. அதனால் ஒரு காரில் தான் போய் ஆகணும். ஆமாம்மா, ஒரு காரில் தான் போகணும். ஸோ அதனால் எல்லோரும் போய் தான் ஆகணும். எங்களுக்கு இதுதான் பிக்னிக்கே. தனியாக பிக்னிக்குன்னு போக தேவையில்லை. எங்களுக்கு சம தூக்கத்தில் தான் இருக்கேன். நான் காரில் ஏறினதும் தூங்கிடுவேன். இந்த பையனும் ரெடி. ஓகே, நான் காரில் ஏறிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பார்த்து சிரிக்கிறான்.
அவங்க ஆஃபீஸ் இது. ஸ்வைப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் மீட்டிங்ஸ் இருந்ததுன்னு லேட்டாக வந்தோம். அப்புறம் எங்களுக்கும் கொஞ்சம் இந்தியன் க்ராசரிஸ் வாங்கணும், நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. அதனால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டோம். இங்கே பில்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரோடெல்லாம் அப்படியே பொம்மை மாதிரி இருக்குது. ரோடு, பில்டிங்ஸ் எல்லாமே ஒரு கம்பெனி நிறைய இந்த இடத்துல. இங்கே இல்லை, இது வந்து டொமைன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் டவுன் டவுனுக்கு போனால், இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பில்டிங்ஸ்லாம் காட்டியிருப்பேன் வர வழியில், அதுதான் டவுன் டவுன். அங்கே வந்து கூகுள் இருக்குது, மெட்டா இருக்குது, நிறைய பெரிய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ யா, இங்கே கொஞ்சம் கம்பெனிஸ் இருக்குது. காரில் ஏன்னா காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறேன்ல டெய்லி. ஏன்னா அப்போ எழுந்தாதான் வந்து இவங்க 2 பேரும், பசங்க 2 பேரும் கொஞ்சம் டீப் ஸ்லீப்பில் இருப்பாங்க. அந்த டைமில் நான் என்னோடய வேலையெல்லாம் முடிக்க முடியும். இல்லைனா அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு ஒரு நிமிஷம் கூட இவங்கள விட்டுட்டு போக முடியாது. பொண்ணு தூங்குறப்போ குழந்தை எழுந்துப்பான், இல்லை 2 பேரும் முழிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கஷ்டமாகவே இருக்கும். அதனால் காலையிலே எழுந்து சமைச்சு முடிச்சிருவேன் நான். அம்மா இருக்கும்போது எனக்கு தெரியல. அம்மா இருக்கும்போது அவங்கக்கிட்ட விட்டுட்டு எப்போனாலுமே இந்தம்மா பூடி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு போய் என் வேலையை பார்ப்பேன். வீடியோ எடுக்கிறது எல்லாமே நான் என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன். அம்மா இப்போது கிளம்பிட்டாங்கன்றதுனால ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு மென்டலாகவே வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 டேஸ் ஆச்சு. இப்போவுமே எப்பயாவது யோசிச்சா கஷ்டமாக இருக்குது. அம்மா வந்து இருந்தாங்களே, இந்த வீட்டில் அம்மா இல்லாமல் யோசிக்க முடியல. அந்த மாதிரி தான் யார் வந்து இருந்துட்டு போனாலுமே ஒரு லாங் டைம் இருந்துட்டு போகிறப்போ அது அவங்க கிளம்புனதும் ஏதோ ஒரு எம்டினஸ், ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அந்த வீடு. மேபி பக்கத்தில் யாராவது இருக்காங்க, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க பக்கத்துலலாம்னா நமக்கு அப்படியே போயிடும். அதுவும் இல்லாததுனால கஷ்டமாக தான் இருக்குது. எங்களுக்கு பக்கத்தில் இருக்காங்க, பட் யாருமே இந்தியன்ஸ் இல்லை, அதுவும் தமிழ் இல்லை. நமக்கு அந்த மாதிரி தமிழ் பேசுகிற மாதிரி நம்ம லாங்குவேஜில் நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் தான் நமக்கு செட் ஆகும்ல. செட் ஆகும் மீன்ஸ் இவங்களும் நல்லவங்க, எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, நல்லா பேசுவாங்க, வீட்டுக்கு போனால் ரொம்ப வெல்கமிங்காக இருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு நிமிஷம், எனக்கு டைப்பர் மாற்றணும். நமக்கு நம்ம ஃபீலிங்ஸ்லாம் உட்காந்து அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அவங்களுக்கு டைம்லாம் இல்லை. நம்ம ஆளுங்கன்னா புரிஞ்சுப்பாங்க, அதுக்காக சொல்கிறேன். ஸோ யா, இந்த மாதிரி இருக்குது. பட் ஓகே, எனக்கு ஓகே, இப்போ ஓகே கொஞ்சம். ஏன்னா பசங்க, நான் சோகமாக இருந்தால் இவங்களுக்கு எதுவுமே நான் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து எல்லாமே ஓகே அப்படின்னு நானே என்னை கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சீட் நான் இங்கே உட்காந்துருப்பேன் பின்னாடி. எப்போவுமே நாங்கள் வெளியே போகிறப்ப எங்கள் அம்மா அவ்வளோவா வெளியே வரமாட்டாங்க எங்கள் கூட கடைக்கெலாம். ஏன்னா வின்டரில் தானே நாங்கள் இருந்தோம். அவங்க இருக்கும்போது வெளியெல்லாம் நாங்கள் அவ்வளோவா போகலை. அப்படியே போகிற ட்ரிப்ஸில் 1 or 2 ட்ரிப்ஸில், இப்போ 3 ட்ரிப் போனோன்னா அதில் 1 வருவாங்க. அதில் எல்லாமே இந்த மாதிரி முன்னாடிலாம் இந்த சீட்டில் தான் வந்து உட்காந்துப்பாங்க. நான் பார்த்துட்டே வருவேன், அவங்கள தூங்கிட்டே வருவாங்க. ஓகே, அம்மா இருக்காங்க அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும். சொல்லும். அதனால் இதான் அதெல்லாம் மிஸ் ஆகுது. நான் ரொம்ப வந்து அட்டாச் ஆகிடுவேன். அந்த மாதிரி அட்டாச் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இனிமே அதான் லெசன்ஸ் லேர்ன்ட் வந்து 1 இந்த மாதிரி எது கூடயும் ரொம்ப அட்டாச் ஆகக்கூடாது. மெட்டீரியலிஸ்டிக்காகவும் சரி, பர்சன்ஸ் கூடயும் சரி ரொம்ப அட்டாச் ஆகக்கூடாது. 2வது
எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, இது யார் வந்தாலும் வந்து கெஸ்ட்டாகவே நினச்சிக்கோ, நீ ஏன் வந்து அவ்வளோ மனசில் எடுத்துக்கிற அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் வருவாங்க போவாங்க, உனக்கு நீ மட்டும்தான் அப்படின்னு. அது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் ஆச்சு. அதை நான் வந்து இந்த 6 மாதம் பண்ணியிருந்தா எனக்கு இப்போது கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ தான் நான் வந்து ஓகே இனிமேல் இந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த டைம் நான் அடி வாங்கிட்டேன். இந்த வாட்டியும் அடி வாங்கினேன். போன வாட்டி என் ஹஸ்பண்டோட அம்மா வந்தாங்க. அவங்க வந்தப்போ வந்து போனப்போவும் இதே மாதிரி தான் இருந்தது. நான் அப்பயும் ரொம்ப அழுதேன். ஓ இல்லையே இல்லையே இல்லையேன்னு. இப்போது வந்து அம்மா சொல்லவே வேணாம், அது இன்னுமே கஷ்டமாக இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ ஓல் ஃபுட்ஸ் வந்திருக்கோம். ஓல் ஃபுட்ஸ் மார்க்கெட். இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும். இவங்க ஆஃபீஸ் கிட்டே இருக்குது. இது பாருங்களேன், ஏதோ பைன் பெரிஸ் சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸ்ட்ராபெரி மாதிரி டார்க்காக இல்லாமல் மாதிரி லைட் கலரில் இருக்குது. வாங்கினதில்லை இது வரைக்கும். அது முதல்ல இது முடிச்சிரு. ஆரஞ்சு முடிச்சதும் அம்மா தரேன். நெக்ஸ்ட்டு ப்ளூபெரிஸ் கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி இதெல்லாம் தான் இவ சாப்பிடுவாளே. ஏன்னா இந்த ஊரில் இதுதான் கிடைக்கும். நம்ம ஊர் மாதிரி நல்ல நல்ல சப்போட்டா கொய்யாப்பழம்லாம் கிடைக்காது. ஸோ ஸ்ட்ராபெரிஸ் ப்ளூபெரிஸ் கொஞ்சம் லைம் அப்புறம் ஒரே ஒரு லெமன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெஜ்ஜீஸ் செக்ஷன் போகலாம். இப்போ அடுத்த வாரத்துக்கு என்ன வேணுமோ வெஜ்ஜீஸ்லாம் என்னெல்லாம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அதை வந்து பிளான் பண்ணி வாங்கிடணும். ஏன்னா அப்பப்போ கடைக்கு வர முடியாதுல்ல, டெய்லி போய் வாங்கி சாப்பிட்ற கான்செப்ட் இல்லை. இங்கே வருவாங்க, இங்கே வேலைக்கு வரவங்கலாம் டெய்லி வந்து வாங்கிப்பாங்க ஃப்ரெஷ்ஷாகவே. இன்னும் நமக்கு அந்த இது, ஆமாம் அவங்க அம்மா திட்டுறாங்க, நமக்கு இன்னும் அந்தளவுக்கு இதாகலை. ஏன்னா எப்போவுமே 2 பேரும் ட்ரைவ் பண்ணணும், வண்டி ஓட்டணும். அப்போ தான் வந்து இதெல்லாம் நடக்கும். 2 பேரும் ஆஃபீஸ் போகணும். முக்கியமாக லேடிஸ் போனால் தான் இந்த டெய்லி வாங்குகிற இதெல்லாம். எனக்கும் டெய்லி ப்ரொடியூஸ்னால் இந்த ஊரில் வந்து வெஜ்ஜீஸ், டெய்லி வெஜ்ஜீஸ், ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் டெய்லி வாங்கணும்னு ஆசை. ஆனால் வந்து முடியல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே கட் பண்ணி தர்றது. வீட்டில் பீன்ஸ் இருக்குது, அதனால் வேண்டாம். பீன்ஸு காலிஃப்ளவர்லாம் பாருங்கள் ஃப்ளோரட்ஸாக எடுத்து வச்சுருக்காங்க அந்த மாதிரி. அப்புறம் இங்கே மஷ்ரூம்ஸ், வெஜ்ஜீஸ் செக்ஷன் தான் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். வெஜ்ஜீஸ் வாங்கிட்டேன் கொஞ்சம். ஓகே, மஷ்ரூம்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு. மஷ்ரூம் வாங்கலாமா? குட்டி மஷ்ரூம் ஆர்கானிக்குன்னு பார்த்தா வாங்கிட வேண்டியது. அது என்ன கதைன்னு நமக்கு தெரில. ஆனால் வந்து ஆர்கானிக்குன்னு பார்த்தா டக்குன்னு ஒரு கை போயிடும். அவகாடோ இருக்கு. பனானா வாங்கணும், டொமேட்டோஸ் வாங்கணும். டொமேட்டோஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக இருக்கும், அதுதான் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அது எங்கன்னு தெரில.
இது எடுத்துக்கலாம், இது கொஞ்சம் நல்லா இருக்கு. டொமேட்டோ ஆன் த வைன். மஷ்ரூம். எதுலேயும் கை வைக்காதம்மா அப்படி ப்ளீஸ். வச்சிரு, வீட்டுக்கு போய் பில் போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கை வைக்காத என்ன. ஆப்பிள்ஸே பாருங்கள் எத்தனை கலரில் இருக்குது. இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க பாருங்க. ஆர்கானிக் ஓப்பல் ஆப்பிள், ஆர்கானிக் என்வி ஆப்பிள், ஹனி கிறிஸ்ப் ஆப்பிள்ஸ், இந்த மாதிரி. இருமா, ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்குமா, யார் சாப்பிட்றது? அது வேண்டாம், அது வேண்டாம். நம்ம என்ன சரி இந்தா வச்சுக்கோ. காலா ஆப்பிள் வாங்கியிருக்கேன் நான். நாட் நவ். வீட்டுக்கு வந்து கழுவி வாஷ் பண்ணி வீட்டுக்கு வந்து. ஓகே, பில் போடணும்ல, கேட்பாங்கல்ல. ஆனியன்ஸ் ரெட் ஆனியன் வாங்கிக்கலாமா? இந்த பேக் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரில. கொஞ்சம் ரெட் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். வீட்டில் பொட்டேட்டோ இருக்குது. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. போயிட்டு கொஞ்சம் சிக்கன் விங்ஸ் வேணும்னு கேட்டாங்க. விங்ஸ் எடுத்துகிட்டு பில் போட வேண்டியதான். ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கு. அவங்க முடிச்சுட்டு வரட்டும். எனக்கு யூஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச கடை வந்து ஓல் ஃபுட்ஸ் தான். எல்லாத்துக்கும் நீங்கள் மற்ற இடத்துல வாங்குகிற வாழைப்பழத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆனால் பிராண்ட் என்னவோ அதே தான். அதே பிராண்ட்லேயே வந்து ஒவ்வொரு கடைக்கும் அவன் கொடுக்கறதும் வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப, ஸ்ட்ராபெரிஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரிலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடையில். ஓகே, இப்போ நம்ம போகலாம். அவங்க கிளம்பிட்டாங்க. விங்ஸ் இருக்கான்னு பார்க்கலாமா? இருக்குது. நம்ம தேடுற பிராண்டில் இருக்கா? தான் விங்ஸு. இது ஒரு பிராண்ட் இருக்குது, இது ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 இருக்குது. இது ரொம்ப பெருசாக இருக்குது. நமக்கு வேக வைக்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஓகே, எல்லாமே தருவேன், வீட்டுக்கு வந்து தருவேன். ஓகே, நம்ம இன்னும் வாங்கலை, பில் போடல இன்னும். குட் கேர்லாக இரு கொஞ்ச நேரம். இது விங் ட்ரம் ஸ்டிக்ஸ்ன்னு போட்டிருக்கு. இதுதான் நம்ம தேடி வந்தது. நான் எனக்கு இதெல்லாம் புதுசு. எங்கள் வீட்டில் கறி கடைக்கே போனதில்லை. இங்கே வந்தால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு விற்பாங்க, நமக்கு தெரியாது. எடுத்துக்கலாம், கவர் பண்ணிட்டு வரேன். ஓகே, லெட்ஸ் கோ. தேங்க்யூ, பாய். இங்கே வந்து எல்லாமே ஃபுல்லாக ஐடி கம்பெனிஸ் இருக்குல்ல, அதனால் இந்த ஓல் ஃபுட்ஸ் எனக்கு இன்னுமே ஃபேன்சியாக தெரியும் ரொம்ப. நான் 2-3 ஓல் ஃபுட்ஸ்க்கு போயிருக்கேன். இங்கே இந்த ஷாப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே பாருங்கள் பண்ணுற வேலை.